உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பழமை வாய்ந்த கண்ணாடி மாளிகை புனரமைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் பழமை வாய்ந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் தாவரவியல் பூங்காவில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பல கட்டிடங்கள் சேதமடைந்ததில் அதில் கண்ணாடி மாளிகை பெரும் சேதமடைந்தது. இந்நிலையில் தற்போது பூங்கா நிர்வாகம் நிதி ஒதுக்கி எதிர்வரும் 1வது சீசனுக்காக சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு கண்ணாடி மாளிகையை புனரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பரவலாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர், மாங்குடி, கூத்தாநல்லூர், கமலாபுரம், வடபாதிமங்கலம், கல்யாண மகாதேவி, விளமல், ஓகை, பேரையூர், பவித்ரா, மாணிக்கம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகளுக்கு மாதாந்திர குறை தீர்க்கும் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மேகமத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். திருவாடானை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாக நீதிபதிகள் நிர்மல்குமார், மாலா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். இதில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களுடன் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மாமல்லபுரம் அருகே பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடலில் கடற்கரை கோயில் சரிந்தது. இந்நிலையில் தங்களது வீடுகளும் பாதிக்கப்படுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்து பாதிப்பு ஏற்படும் முன் தமிழக அரசு தூண்டில் வளைவு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்து பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுடன் கையில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தாவிக மதுரை வடக்கு மாவட்டம் சார்பில் விஜய் அன்பன் கல்லணை தலைமையிலான குழுவினர் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்வதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு முகாம் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரை மத்திய மற்றும் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று ஆரப்பாளையம், கிராஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஓமலூர் அருகே கொலை செய்யப்பட்ட வளர்ப்பு நாய்க்கு நீதி கேட்டு நாயின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சீனிவாசன் என்பவருடைய 5 வயதுள்ள 2 நாய்களையும் மர்ம நபர்கள் விஷம் வைத்து அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு நாய் இறந்துவிட்ட நிலையில் ஒரு நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனது நாயை அடித்தும் விஷம் வைத்தும் கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி ஸ்ரீனிவாசன் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நாய் கொலையை வழக்கு பதிவு செய்த போலீசார் நாயின் உடலை மீட்டு முத்துநாயக்கன்பட்டி கால்நடை மருந்தகத்தில் உடற்கூறு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்துவதாக உரிமையாளர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார்.
வடலூரில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை ஸ்டார்ட் செய்ய முயன்றபோது திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மனோகரன் என்பவர் தனது காரை ஸ்டார்ட் செய்ய முற்பட்ட பொழுது காரில் திடீரென தீப்பற்றியதால் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து குறிஞ்சிப்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் விபத்து குறித்து வடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீப்பாலக்கோட்டை கிராமத்தில் அனுமதி இல்லாத இடத்தில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்க இரண்டாவது முறையாக வருவாய் கோட்டாட்சியர் தடை விதித்துள்ளார். தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை கிராமத்தில் அனுமதி பெற்ற இடத்தில் கனிம வளங்களை வெட்டி எடுக்காமல் அனுமதி இல்லாத இடத்தில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த புகாரின் பேரில் அனுமதி இல்லாத இடத்தில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்க இரண்டாவது முறையாக உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தடை விதித்துள்ளார். கம்பைநல்லூர் அருகே புதிய அரசு பள்ளி வகுப்பறை கட்டித்தர வலியுறுத்தி பெற்றோர்களுடன் மாணவர்கள் வகுப்பறையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள அரசு பள்ளி கட்டிடம் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்தும் மழைநீர் கசிந்து வருவதாலும் இடிந்து விழும் நிலையில் அபாய நிலையில் உள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மழைநீர் கசிந்து வரும் அரசு பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி பெற்றோர்களுடன் வகுப்பறையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நீண்ட நாள் கோரிக்கையான கோசாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே இந்து அறநிலைத்துறை சார்பில் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோசாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இந்து சமய அறநிலைத்துறை மண்டல இணை ஆணையர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருஸ் பர்னாந்திஸ் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்திஸ் அவர்களின் 155வது பிறந்தநாள் அரசு விழாவாக தூத்துக்குடியில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி தமிழ் சாலை ரோட்டில் உள்ள குருஸ் பர்னாந்திஸ் திருவுருவ சிலைக்கு அதிமுக, பாமக, மதிமுக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.